டீசல் படம் ஷூட்டிங் போகும்போது நம்ம ஷூட்டிங் போகிறோமா இல்லை நடிகர் சங்கம் மீட்டிங் போகிறோமான்னு தெரியாது. டீசல் படம் ரொம்ப ஒரு நல்ல எனக்கு ஒரு நல்ல ஒரு அற்புதமான படம். இந்த படம் நல்ல கேரக்டர் கொடுத்துருக்காங்க எனக்கு. டீசல் படம் ஷூட்டிங் போகும்போது நம்ம ஷூட்டிங் போகிறோமா இல்லை நடிகர் சங்கம் மீட்டிங் போகிறோமான்னு தெரியாது. அந்த அளவுக்கு நிறைய நடிகர் இருப்பாங்க. வினய் சாரில் ஆரம்பிச்சு அப்படியே கருணா சார் வரைக்கும் ஊருப்பட்ட ஆக்ட்ரஸ்ஸு. அங்கே போனால் அப்படியே பொதுவாக ஷூட்டிங்கில் திருவிழா எடுப்பாங்க, ஆனால் திருவிழாவே ஷூட்டிங் மாதிரி இருப்பாங்க, ஷூட்டிங்கே திருவிழா மாதிரி இருக்கும். அந்தளவுக்கு க்ரௌடு, அவ்வளோ ஆர்டிஸ்ட் இருக்காங்க, பேன் இண்டியா ஸ்டார்ஸ்லாம் இருக்காங்க. திடீர்னு பார்த்தீங்கன்னா ஒரு இந்தி ஆர்டிஸ்ட் இருப்பார், தெலுங்கு நடிகர் இருப்பாங்க. தெலுங்கு நடிகர் சாய்குமார் சார் வந்து பேசிகிட்டு இருப்பார், என்ன சார் இருக்காருங்க அப்படின்றோம். நிறைய ஆர்டிஸ்ட், பேர் சொல்லாத அளவுக்கு நிறைய ஆர்டிஸ்ட் இருக்காங்க. இன்னும் நிறைய பேர் வரல, அவங்களாம் வந்தால் இடம் பத்தாது, அதனால் ஒரு வேளை ஸ்டேஜ் பத்தாது, அந்தளவுக்கு ஆர்டிஸ்ட் இருக்காங்க. ரமேஷ் திலக்கு, காளி வெங்கட் அண்ணன், பிரசன்னா, எவ்வளோ பேர் இருக்காங்க. தீனா வர இருக்காப்புல, எக்கச்சக்கமாக இருக்காங்க. அது சொல்லினே போகலாம். ஆர்டிஸ்ட் சொன்னாலே அது ஒரு அரை மணி நேரம் ஆகிடும் நினைக்கிறேன். எல்லாருக்குமே சொல்லின்னு வந்தாலே ரொம்ப ஒரு ஜாலியாக இருந்தது அந்த ஷூட்டிங்கு. பாண்டிச்சேரியில் தான் ஷூட்டிங்கு. டோட்டல் டீமே தண்ணியில் இருப்போம், கடல் தண்ணியில் சார். பாண்டிச்சேரியில் கடல் தண்ணியில் ஷூட்டிங்கு. ஏன்னா கடலில் தான் எடுத்தாங்க, ஃபுல்லாக போட்டை வச்சு எடுத்தாங்க. போட்டு வந்து நம்ம சொல்கிறத கேட்க அது ஒரு சைடு போவோம், திரும்ப எடுப்பாங்க ஷூட்டிங்கு. திடீர்னு மழை வந்துடும், திரும்ப ஷூட்டிங் எடுப்பாங்க. அதில் உண்மையில் ப்ரொடியூசர் தேவா சார், எஸ்பி சினிமாஸும் சரி, தேடை என்டர்டைன்மெண்ட்டும் சரி, ரொம்ப அது எவ்வளோ செலவுனாலும் திரும்ப எடுத்துகிட்டு இருந்தாங்க. இப்போ நீங்கள் அந்த நடுக்கடலில் போயிட்டீங்கன்னா சரியான பசியாகிடும், நம்மளுக்கு சாப்பாடு கூட கிடைக்காது. ஏதாவது ஒரு ஆப்புக்கு ஃபோன் பண்ணலான்னு பார்த்தா எதுவுமே ஒர்க் ஆகாது. ஆனால் எதுவுமே ஒர்க் ஆகலைன்னா கூட நம்ம தேவா சார்லாம் வந்து கடலில் நீந்தினே வந்து வாங்கி கொடுப்பாரு. பொருளை என்ன வேணும் உங்களுக்கு வந்து வாங்கி கொடுத்துட்டு போவார். அந்தளவுக்கு ஒரு நல்ல மனுஷன். அவர் கூட ஒர்க் பண்ணல ரொம்ப சந்தோஷம். அப்புறம் எங்கள் கேப்டன் ஆஃப் த ஷிப் நம்ம டைரக்டர் சண்முகம் அண்ணன், உண்மையிலே ஒரு தங்கமான மனுஷன். அவர் கடுமையான உழைப்பாளிங்க. நைட்டு ஷூட்டிங் இருக்கும், திருப்பி விடிய காலையில் ஷூட்டிங் இருக்கும். நாங்களாம் அந்த ஷூட்டிங்கில் அங்கங்கே தூங்கிடுவோம், கேப் கடிதத்தில் அப்படியே படகுல. ஆனால் அவர் எப்படி தான் தூங்காமல் ஒர்க் பண்ணுறாரு தெரியல, விடிய முடிச்சுட்டு இருப்பார். அப்படியே 24 hours ஷூட்டிங்கில் ஒர்க் பண்ணிட்டு இருக்காரு. அண்ணா தேங்க்யூ ஸோ மச்ண்ணே, எனக்கு ரொம்ப ஒரு நல்ல கேரக்டர் கொடுத்துருக்காரு சண்முகம் அண்ணன், ரொம்ப ஹாப்பிண்ணே. நம்ம ஹீரோ ஹரிஷ் ப்ரோ ரொம்ப எப்பயுமே வந்து அவர் வந்து நம்ம எதுவுமே பார்க்க முடியாது, எப்பயுமே ஜாலியாக தான் இருப்பார், ஹாப்பியான ஃபேஸில் தான் இருப்பார். அவரை பார்த்தா நம்மளுக்கு ஒரு எனர்ஜி வந்துடும். அந்தளவுக்கு ஒரு அழகான முகம், ஒரு ஹாப்பியான முகம் அவருக்கு. நிறைய படங்கள் இப்போ அவரது லப்பர் பந்து, அடுத்தது பார்க்கிங், அது தொடர்ந்து டீசலும் வந்து ஒரு மிகப்பெரிய வெற்றி அடையும். இந்த படத்தில் வந்து டான்ஸ்லாம் வேறு லெவலில் பட்டையை கிளப்பிட்டார். விஜய் சார் மாதிரி ஓப்பனிங் சாங்கே வேறு மாதிரி ஆடிருக்காரு. அது எனக்கு ரொம்ப பார்த்து கலைக்கெடுத்துட்டாரு. டான்ஸு ஃபைட்டுன்னு சூப்பராக பண்ணிட்டாரு. நம்ம அதுலியா அவங்க வேறு லெவல், அவங்களுக்கு ஒரு தனி ஃபேன்ஸ் பேஸை உருவாகிச்சு அந்த இடத்துல. அந்த கடலூர் சைட்லலாம் எங்களை பார்க்க வராங்களே, அவங்கள பார்க்க தனியாக ஒரு 4 பேர் வந்துட்டானுங்க. அந்த பாட்டை கேட்டு பச்சை குத்தி ரெடி ஆகிட்டாங்க. அவங்க பேர் பச்சை குத்துறதுக்கு. கண்டிப்பாக படம் வந்தோடனே அந்த பச்சை குத்தின சாங் மாதிரி அவங்க பேரையும் பச்சை குத்திப்பாங்க. மற்றும் எல்லா எடிட்டர் சார் எல்லாருமே, நம்ம கேமராமேன் சார்லாம் வந்து ஆடினே இருப்பார் கடலில். எங்கே கேமரா எங்கே வைக்கிறதுன்னு தெரியல, எல்லாம் ஆடினு ஒரு ஜாலியான டீமு. ரொம்ப இந்த டீம் கூட நானும் ஒர்க் பண்ணதில் ரொம்ப சந்தோஷம், எனக்கு மகிழ்ச்சி. டான்ஸ் மாஸ்டர் சரி, நம்ம டிபு சார் கலைக்கு மியூசிக் வந்து இப்போ அந்த பச்சை குத்தின சாங்கை வந்து வேறு லெவலில் ஹிட் பண்ணி விட்டார். படம் வரதுக்கு முன்னாடி ஹிட் ஆயிடுச்சு சார். ஆனால் அந்த சாங்கை வந்து ரீல்ஸ் பண்ணாத ஆளே கிடையாது. ஃபாரினில் யாரோ மொழி தெரியாதெல்லாம் பண்ணிகிட்டு இருக்காங்க. அந்த பாட்டை படத்தில் நான் பாடுறதுக்கு எனக்கு ஒரு வாய்ப்பு கொடுத்துருக்காங்க, டைரக்டர் சரி, ப்ரொடியூசரும் சரி. அந்த சாங்கை வந்து பல்லவி நான் தான் பாடுவேன் படத்தில். அது ரொம்ப சந்தோஷம். தேங்க்யூ சார், நல்ல ஒரு மியூசிக் கொடுத்தீங்க சார், ரொம்ப நன்றி சார், தேங்க்யூ ஸோ மச். இந்த எப்பயுமே தீபாவளினாலே நம்ம வந்து எண்ணெய் தேய்ச்சி குளிச்சுட்டு இந்த வடலாம் சாப்பிட்டு அப்படியே ஜாலியாக டிவி பார்ப்போம், படத்துக்கு போவோம். இந்த வருஷம் நாங்கள் நடித்த படத்துக்கு போகிறோன்றது போது ரொம்ப ஹாப்பியாக இருக்குது. டீசல் தீபாவளி எங்களுக்கு. தேங்க்யூ ஸோ மச். எல்லாருக்கும் தலை தீபாவளி, எங்களுக்கு டீசல் தீபாவளி. இந்த படம் வந்து ரொம்ப அதை என்ன சொல்கிறது, ஒரு ஆல் எலிமெண்ட்ஸ் உள்ள ஒரு அருமையான ஒரு படம். இது முதல் முறையாக டீசலில் என்னெல்லாம் மாஃபியா நடக்குதுன்றது ரொம்ப துல்லியமாக ரொம்ப அழகாக எங்கள் டைரக்டர் சொல்லியிருக்காரு. ரொம்ப அதாவது நம்ம இப்படிலாம் இருக்குமா அப்படின்றத அங்கே ஸ்பாட்டுக்கு போய் டயலாக்லாம் பார்க்கும்போது தான் தெரியும், இப்படிலாம் நடந்திருக்கு அப்படின்றது. ஸோ அது ரொம்ப ஒரு நிறையா ஆராய்ச்சி பண்ணி நிறையா அதில் மெனக்கெட்டு ரொம்ப வருஷமாக அந்த ஸ்கிரிப்டை கையில் வச்சுக்கிட்டே இருந்து விடாமல், ஐ திங்க் மோர் தென் 10 years இந்த ஸ்கிரிப்ட் வச்சுருந்தாருன்னு நினைக்கிறேன். ஸோ அந்த ஸ்கிரிப்டை வச்சுட்டு கடைசியில் எஸ்பி சினிமாஸில் சொல்லி அது கிளிக் ஆகி அப்புறம் அப்படியே இங்கே இந்த டீம் நல்ல ஒரு ஹரிஷ் உள்ள வந்து ஒரு பெரிய டீம் ஃபார்ம் ஆகி தேவா. ஸோ அந்த வகையில் இந்த படம் நிச்சயமாக பேசப்படும்ன்றதில் எனக்கு சந்தேகமே இல்லை. அண்ட் கேஸ்ட்டை பற்றி சொல்லி ஆகணும். எனக்கு ஹரிஷை இன்றைக்கி நேற்று இல்லை, வில்லம்புக்கு முன்னாடி இருந்தே எனக்கு தெரியும். அதில் வில்லம்பு படம் பார்த்துட்டு என்எஃப்டிசியில் பார்த்தேன்னு நினைக்கிறேன். பார்த்து வெளில வந்து ஹரிஷ்ட சொன்னேன், ஹரிஷ் ரொம்ப நல்லா இருக்குது, இல்லை பிரதர் அது அப்படி இப்படின்னு சொல்லிட்டு இருந்தாப்புல, இன்னும் எனக்கு கரெக்டான பிரேக் வரல அப்படின்னு நான் சொன்னேன். நிச்சயமாக நீங்கள் பாருங்கள்,
நிச்சயமாக நீங்கள் பெரிய ஹீரோவாக வருவீங்கன்னு. அது இப்போ 2 படத்தில் ப்ரூவ் ஆயிடுச்சு. இந்த படத்தில் டெஃபினட்டாக ப்ரூவ் ஆகும். அண்ட் அதுல்யா என்னோட நெய்பராக இருந்தாங்க. ஸோ அதுல்யா இஸ் அ வெரி ஹார்ட் ஒர்க்கர். அண்ட் மெனக்கெட்டு யோகாலேருந்து எப்படிலாம் மெயின்டைன் பண்ண முடியுமோ மெயின்டைன் பண்ணி, அண்ட் ஷீ இஸ் அ ஒண்டர்ஃபுல் ஆக்டர். அண்ட் வேறு என்னோட டார்லிங் வினய் நான் அதாவது அவருக்கு அனன்யா தான் பேர். ஆனால் படம் பார்த்தீங்கன்னா நாங்கள் 2 பேரும் தான் ஜோடி மாதிரி இருக்கோம். எங்கள் கெமிஸ்ட்ரி நாங்கள் 2 பேருமே இப்போ பேசிகிட்டு இருந்தோம். படம் பார்க்கும்போது நம்ம 2 பேரோட கெமிஸ்ட்ரி இப்படி ஒர்க் அவுட் ஆகிருக்கு, பார்க்கணும் வினய் அப்படின்னு சொல்லி பேசிகிட்டு இருந்தோம். ஸோ அண்ட் ஜார்ஜ் எல்லாருமே, வெற்றி எல்லாருமே, வர்கீஸ், விவேக் பிரசன்னா எல்லாருமே வந்து ரொம்ப. பட் எங்கள் காம்போ வந்து விவேக்கோட இல்லை, ஜார்ஜோடலாம் இருந்தது. ஸோ வி ஹேட் அ லவ்லி டைம். அண்ட் நார்த் மெட்ராஸ் திடீர்னு டேரக்டர் என்னன்னாங்க, போயிட்டு ஃபுல்லாக டைலாக்லாம் பார்த்து போய் ஸ்பாட்டில் நின்று பேசிகிட்டு இருப்போம். திடீர்னு ஒருவர் வந்துட்டு இல்லை அது வேண்டாம், இதை மாற்றிடுங்க, இதை உடனே பேசுறீங்க அப்படின்னு. இல்லைங்க இப்போ இதானே சொன்னீங்க, இல்லை இது பண்ணுங்க, இது பெட்டராக இருக்கும்னுவார். அது முடிச்ச பிறகு திருப்பி வருவார், இல்லை இதை விட இது பெட்டராக இருக்கும் அப்படின்வார். ஸோ அந்த மாதிரிலாம் பெட்டர்மெண்ட் ஆஃப் த ஃபிலிம் ரொம்ப மெனக்கெட்டு பண்ணி நல்லா வந்திருக்கு படம். நீங்களாம் அவசியம் பார்க்கணும். அண்ட் எனக்கு தெரிஞ்சு தேவா வந்து இந்த மாதிரி ஒரு பாசிட்டிவான பர்சன் நான் பார்த்ததே கிடையாது. எப்போ எனர்ஜி லெவலாக இருக்கட்டும், எப்போ பேசினாலும் பிரதர் எப்படினாலும் இம்மீடியட் அதான் தூள் சூப்பர், இதை தவிர வேறு வார்த்தையாக அவர்கிட்ட இருந்து வராது. இந்த படம் நிச்சயமாக தேவா உங்களோட ஹார்ட் ஒர்க் எல்லாருக்குமே தெரியும், எங்கள் டீம் எல்லாருக்குமே தெரியும். இப்போ கூட சொல்லிட்டு இருந்தேன், உங்கள் பாசிட்டிவிட்டி பயங்கரமாக இருக்குது தேவா அப்படின்னு சொல்லிட்டு இருந்தேன். ஸோ நிச்சயமாக இந்த படம் பேசப்படும். அண்ட் திபு நான் சும்மா சொல்லவே வேண்டாம், அவர் வந்து எப்படிலாம் ஹிட்டு கொடுத்துட்ருக்காருன்னு உங்களுக்கு தெரியும். இந்த படத்துலையும் 3 பாட்டும் 3 பிரம்மாண்டமாக இருக்குது. ஸோ ஐ விஷ் ஆல் குட் லக். இந்த படம் எங்கள் டீசல் தீபாவளி, தங்கதுரை சொன்ன மாதிரி டீசல் தீபாவளியாக இருக்கணும்னு சொல்லி அனைவரும் வாழ்த்துறேன். ரொம்ப நான் பெருமைப்படுறேன். ஏன்னா வந்து அதுக்கு முக்கியமான காரணத்தை நான் லாஸ்ட்டாக அவரை பற்றி நான் சொல்கிறேன். ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் ஐ லைக் டு தேங்க் ஹரிஷ் கல்யாண் பிரதர். ஏன்னா ஹீரோவில் தான் நான் எப்பவுமே ஸ்டார்ட் பண்ண ஆசைப்பட்றேன். ஏன்னா வந்து ஹரிஷ், தேவா சார் அண்ட் எஸ்பி சினிமா அவங்கள பற்றி சொல்லியே ஆகணும். ஏன்னா வந்து எனக்கு ரொம்ப ஒரு ஃபேவரட்டான ஒரு வசனம், தன்னைத்தானே தாழ்த்தி கொள்ளுகிறவன் உயர்த்தப்படுவான் அப்படின்னு சொல்லி. இவங்க என்றைக்குமே ஹீரோ ப்ரொடியூசர்ஸ்ன்னு காமிச்சிக்கிட்டதே கிடையாது. சச் அ ஹம்பிள் டவுன் டு எர்த் பர்சன். கட்டாயமாக அந்த வசனத்தின்படி நீங்கள் பெரிய அளவுக்கு உயர்த்தப்படுவீங்க. இந்த டீசல் தீபாவளி அது உங்களுக்கு கட்டாயமாக உங்களுக்கு செய்யும். தேவா சாருக்கும் அப்படி தான். தேவா சார் தான் ப்ரொடியூசர்னு எனக்கு தெரியவே தெரியாது. ஏன்னா அந்த மாதிரி அவர்கிட்டயே நான் சண்டெல்லாம் போட்டிருக்கேன். ஸோ ஏன்னா அது வந்து அவருடைய அசிஸ்டண்ட்டுக்கு தெரியும். ஸோ அந்த மாதிரி ஒரு ஹம்பிளான ஒரு லவ்லி ஒண்டர்ஃபுல் டீம். ஸோ அதுல்யா அவங்களுக்கும் வந்து இது வரைக்கும் என்கிட்ட ஹீரோயின்ஸ் ரொம்ப பேசினதே கிடையாது. ஸோ ஃபஸ்ட் டைம் ஆமாம், அது ஒரு பெரிய வருத்தமாக இருந்துச்சு. ஸோ அது அதுல்யா தான் ரொம்ப கேஷுவலாக எல்லார்கிட்டையும் ரொம்ப ஹம்பிளாக பேசினாங்க. அண்ட் எல்லா ஆர்டிஸ்ட் எல்லாம் பிரேமண்ணன், வினய் சார், எங்களுடைய கெமிஸ்ட்ரி ரொம்ப நல்லா ஒர்க் அவுட் ஆகிருக்கு. ஸோ அந்த அளவு வந்து பண்ணியிருக்கோம். ரவி வெங்கட்ராமன் சார் இங்கே உட்காந்துருக்காரு. அவரும் வந்து ரொம்ப மோசமான வில்லனாக நாங்கள்லாம் பண்ணியிருக்கோம். ஸோ எல்லாம் விவேக் பிரசன்னா, தீனா அண்டு எல்லாமே அண்டு எல்லா டெக்னீஷியன்ஸ். சான் லோகேஷ் பிரதருக்கு நாங்கள் ஃபேஸ்புக்கில் தான் நாங்கள் பழக்கம். ஏன்னா வந்து நான் நிறைய தடவை கேட்டிருக்கேன் வாய்ப்பு சான் லோகேஷ் கிட்ட, என்கிட்ட என்ன கேட்குறேன்ற மாதிரி கூட ஃபீல் பண்ணியிருக்கலாம். வர்கீஸ் சார், மூனார் ரமேஷ் அண்ணன், எல்லாருக்குமே மனமார்ந்த நன்றிகள். தேங்க்யூ ஃபார் அக்செப்டிங் மீ. ஏன்னா வந்து இங்கே இருக்கவங்க எல்லாருமே வந்து ஒரு ஆர்டிஸ்ட்டாக என்னை தூக்கி மேடையில் வச்சு அழகு பார்க்கணுன்னு நினச்சதே ரொம்ப பெரிய ஒரு விஷயம். அதுக்கு எல்லாருக்குமே ரொம்ப நன்றி. இது எல்லாத்துக்கும் காரணமாக இருந்த எங்கள் சண்முக அண்ணன். ஸோ அந்த சண்முக அண்ணனுக்கு மிக்க நன்றி. ஏன்னா சண்முக அண்ணனுடைய அவர் ஆக்சுவலி அண்ணன் கிடையாது எனக்கு, அவர் என்னோட சின்ன பையன் தான். அவர் ஒரு படத்தில் வந்து அவருக்கு தம்பியாக நடித்தனால அவர் அன்னையிலேருந்து அண்ணன் ஆக்கிட்டேன். ஸோ சண்முக அண்ணன் ஒரு வாக்கு கொடுத்தாங்க, எங்கேயா இருந்த எவ்வளோ நாள் நீ நடிப்ப, என் படத்தில் கட்டாயமாக நீ நடிப்ப அப்படின்னு சொல்லி முறையாக போலீஸாக இல்லாமல் ஒரு வேறு மாதிரி ஒரு வில்லனாக என்னை வந்து சித்தரிச்சிருக்காரு. அதுக்காக மிக்க நன்றி. ஸோ இது எல்லோரும் நடக்கிறதுக்கு காரணமாக இருந்த மெயின் காரணம் ஒரு விஷயம் ரித்விக் பிரதர் தான். ஸோ இவர் தான் சண்முகனே என்னை வந்து அறிமுகப்படுத்தி என்னை வந்து அறிமுகப்படுத்தினார். இவர் வந்து நான் எப்பவுமே ஒரு எம்ஜிஆர்னு தான் கூப்பிடுவேன். ஸோ அந்த வகையில் வந்து எங்கே போனாலும் மற்றவங்கள பற்றி சொல்லக்கூடிய ஒரு சில ஹீரோஸில் ரிஷி வந்து ரொம்ப
அதில் முக்கியமான பங்கு என்னுடைய லைஃப்பில், என்னுடைய ஜேர்னியில் ரிஷியோடைய பங்கு ரொம்பவும் முக்கியம். ஸோ ரொம்ப 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 நன்றி எல்லாருக்கும், ரொம்ப நன்றி. இந்த படம் வந்து மிகப்பெரிய வெற்றி அடையும்னு நாங்கள் சொல்லக்கூடாது. நீங்கள் பார்த்து ப்ரெஸ் நண்பர்கள் மக்களாகிய நீங்கள் தான் தீபாவளிக்கு கட்டாயமாக வந்து பார்த்து சின்ன படமோ பெரிய படமோ எல்லா படங்களுக்கும் நீங்கள் சப்போர்ட் பண்ணணும்னு சொல்லி எல்லாம் உள்ள இறைவனை வேண்டி விடைபெற்றுக்கொள்ளணும். நன்றி. நான் ஒருத்தராக பேர் எடுத்து சொல்ல, ஏன்னா எடுத்து சொல்லணும் ஆரம்பிச்சோன்னா பெரிய லிஸ்ட்டு போயிட்டுருக்கோம். மேடையிலேயே கிட்டத்தட்ட 15-20 பேர் இருக்கும். இதில் இங்கே வராதவங்களும் நிறைய பேர் இருக்காங்க. ஸோ எல்லாருக்கும் வணக்கம். அண்ட் ஜஸ்ட் ஒரே ஒரு விஷயம் மட்டும் சொல்லிக்கிறேன். சண்முகம் எனக்கு அஃப்கோர்ஸ் நான் சண்முகம் அண்ணாலாம் கூப்பிட மாட்டேன், ஏன்னா அவர் என்னோட சின்னவர். அவர் தாடி மட்டும் அவ்வளோ பெருசாக வளர்த்தி லைட்டாக கொஞ்சம் நிற விட்டாருன்னா நம்மளுக்கு இங்கே ஜாஸ்தி இருக்குது. அவர் கூட முன்னாடியே நான் ஒர்க் பண்ணியிருக்கேன். ஆக்சுவலாக காப்பே ரணசிங்கம் படத்தில் அவர் தான் கூட இருந்தார். ஸோ அப்போவே சொல்லியிருந்தார் நம்ம ஒர்க் பண்ணுவோம், நம்ம ஒரு படத்தில் ஒர்க் பண்ணுவோம் அப்படின்னு. எங்களுக்குள்ளே நாங்கள் கூப்பிட்றதே டார்லிங் தான். இன்ஃபேக்ட் இந்த படத்தில் நிறைய பேர் அப்படி தான் கூப்பிடுவோம். ஹாய் டார்லிங், ஹவ் ஆர் யூ டார்லிங் அப்படின்னு. இப்போ கூட எனக்கு இந்த ப்ரெஸ் மீட்டுக்கு கூப்பிட்றது கூட டார்லிங் எங்கே இருக்கீங்க அப்படின்னு சொல்லி தான் கூப்பிட்டாங்க. ஸோ இந்த படத்தில் ஒரு விஷயம் எடுத்தது வந்து டார்லிங். ஸோ அண்ட் இட்ஸ் அ ஃபன் டீம். இன்ஃபேக்ட் கேமரா முன்னாடி ஒரு சீன் சொல்லி நடிக்கிறதோட அவரும் சரி, சண்முகம் அவரையும் சரி, கேமராக்கு பின்னாடி நாங்கள் பண்ணுற அட்டகாசம் வேறு. பட் அதெல்லாம் தாண்டி ரொம்ப என்ன சொல்கிறது, உறுதியாக ஒரு பிடிவாதமாக இருந்தார். என் படம் இப்படி தான் வரணும் அப்படின்ற ஒரு பிடிவாதம். ஸோ அது எவ்வளோ டைம் டிலே ஆனாலும் சரி, அதுக்குண்டான பட்ஜெட் எக்ஸ்டெண்ட் ஆனாலும் சரி, இப்படி தான் எடுக்கணும், இப்படி தான் பண்ணோம். டேட் கிளாஷஸ் எல்லாம் நிறைய இருந்தது. நிறைய வாட்டி அவர்கிட்ட இருந்து சார் நீங்கள் வரலன்னா அவ்வளோதான் அப்படின்லாம் சொல்லியிருக்காரு. ஸோ அதெல்லாம் நடந்திருக்கு. பட் இன் ஸ்பைட் ஆஃப் தட் ஹி ஹெல்ட் ஆன் டு வாட் ஹி ஆக்சுவலி வாண்டட் டு டெலிவர். அது நல்லாவே படத்தில் ட்ரெய்லர்லையும் தெரிஞ்சிருக்கு, படத்துலையும் நல்லாவே வந்திருக்கு. படம் கண்டிப்பாக ஒரு வெற்றி படமாக அமையும்னு நம்புகிறேன். தேங்க்யூ. அண்ட் எல்லாருக்கும் டீசல் தீபாவளி. எஸ்பி சினிமாஸ் தடை ப்ரொடக்ஷன்ஸ் ஒரு பிரம்மாண்டமான படம் எடுத்திருக்காங்க. பெரிய ரிஸ்க் எடுத்திருக்காங்கன்னு தான் எல்லாருக்குமே தெரியும். ஸோ அந்த படம் உறுதியாக வெற்றி அடையணும். அதில் நானும் ஒரு பார்ட் ஆஃப் ஃபிலிமில் இருக்கேன்றது ரொம்ப சந்தோஷம். தம்பி ஹரிஷ் கல்யாண் பொறியாளன் படத்துலேருந்து அவர் கூட நடிச்சிருக்கேன். அவருடைய இப்போடைய வளர்ச்சி பெரிய வளர்ச்சி, நல்ல நல்ல படங்கள் பண்ணியிருக்காரு. இது எல்லாத்துக்கும் மேலே ஒரு கிரீடம் வச்ச மாதிரி இந்த படம் டீசல் இருக்கும். அதனால் இதில் அது லவ் அது இது ரொமான்டிக் அப்படிலாம் பண்ணார். இதில் பெரிய ஆக்ஷன் ஹீரோ அவர் எடுத்திருக்காரு. அது அந்த அவதாரம் ரொம்ப நல்லாயிருக்கும். வாழ்த்துக்கள். தேவா சார் வந்து நான் அசிஸ்டன்ட் டைரக்டர் தான் நினைச்சேன் ஃபஸ்ட்டு ஸ்பாட்டில் பார்க்கும்போது. ஒரு அதுக்காக ஒரு ட்ராக் ஷூட் போட்டு டிஷர்ட் போட்டு சுற்றிட்டே இருப்பார். கொஞ்சம் நேரம் கழிச்சு தான் சொன்னாங்க அவர் தான் ப்ரொடியூசர் அப்படின்னு. ஸோ ஒரு ஆல் டிபார்ட்மெண்ட்டு வேலை பார்த்துட்டு இருந்தார். ரொம்ப அவருடைய உழைப்புக்கு ஒரு பலன் கிடைக்கணுன்றது இறைவனை வேண்டிக்கிறேன். ரொம்ப ரிஸ்க், அது நம்ம வாயில் சொல்ல முடியாது. அந்தளவுக்கு அவங்க கஷ்டப்பட்டு குவாலிட்டி காம்ப்ரமைஸ் பண்ணாமல் அந்த படம் எடுத்திருக்காங்க. இயக்குனர் தம்பி சண்முகம் வந்து தம்பி பெரிய நடிகர். அவர் எல்லாருக்குமே நடித்து காட்டி உணர்ச்சி பூர்வமாக தான் சீன் வளர்க்குவார். ஸோ அதை ஃபாலோ பண்ணுறது நடிகர்கள் கொஞ்சம் கஷ்டமாக இருக்கும்னு நினைக்கிறேன். ஸோ அதை பர்ஃபார்ம் பண்ணிட்டாங்கன்னா நல்லா ரிசல்ட்டு. ஸோ அந்த மாதிரி எல்லாருமே நல்லா பண்ணியிருக்காங்க. அப்புறம் நடிகர்கள் இது சொல்லவே முடியாது. தமிழ் சினிமாவில் இருக்கிற எல்லா ஆர்டிஸ்ட்டும் இங்கே இருக்கிறோம். அதனால் அதற்கு காரணம் வந்து சண்முகம், தேவா சார். இங்கே யாராக கேட்டால் எப்படி பாருன்னா தேவா சாருக்காண்டி வந்தேன், சண்முகத்துக்காண்டி வந்தேன். சண்முகத்தோட 2 இயக்குனர்கள் ஃப்ரெண்டு இருக்காங்க. கனவு ரணசிங்கன் டைரக்டர் விரும்பாண்டியும் வெற்றி செல்வனும். இப்படி எல்லாருமே அவங்கவுங்க டைரெக்டாக நாளைக்கு காலையில் வந்துருங்க வேலை இருக்க உங்களுக்கு அப்படின்றாங்க. அதேமாதிரி மேனேஜர் 2 பேர் ஜெய்சங்கர்னு 2 பேர். இப்போ நம்ம மேத்யூ சார் சொன்ன மாதிரி டார்லிங்னு தான் கூடுவாங்க. டார்லிங் காலையில் உங்கள் வேலை தேவை இருக்கு, வந்துடுறீங்களா? வந்துடுங்க டார்லிங், இவ்வளோ தான் பேசுவாங்க. அந்த மாதிரி எப்படியோ நிறைய கஷ்டப்பட்டாங்க. ஸ்மூத்தாக அந்த படம் முடிஞ்சுது. ஃபைனல் வரைக்கும் ரொம்ப ப்ரொடக்ஷன் வந்து வேலை பார்த்து ஃபைன் டியூன் பண்ணியிருக்காங்க. ஸோ அந்த படம் உறுதியாக வெற்றி அடையணும். பத்திரிகையாளர்கள் நண்பர்கள் தயவுசெய்து இந்த படத்தை பெருசாக கொண்டு சேர்க்கணும் அப்படின்றது என்னுடைய ஆசை. இறைவனை வேண்டிக்கிறேன், வெற்றி அடையணும்.